கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய செய்தி தலைப்பு கபாலஸ்தலம் என்கிற வார்த்தை. எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாம் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ண மறக்க கூடாது. இது ஜெனரலான ஒரு அறிவுரையாக நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எபிரேயர் 13:11 எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்கள் உடல்கள் பாளையத்து புறம்பே சுட்டரிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்குது. அதே 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதாவது கபால ஸ்தலத்திலே சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானங்களே, மார்க்கு விசேஷம் 14:34-35 கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களிடம் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றவர், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடுவது என்றார். அங்கே லூக்கா 22:44 அவர் வேர்வு ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அங்கே உலக மக்களின் பாவத்திற்காக தம் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் என்று வாசிக்கிறோம். பிரியமானங்களே, யோவான் 19:7 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நகரத்துக்கு வெளியே எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற மலைக்கு புறப்பட்டு போனார். கிராஸ் பார், அதாவது குறுக்கு சட்டம், அதாவது 2 நீள சட்டம் ஒன்றை பூமியில குத்தி செருகி அதன் மேல் மற்றொரு சட்டத்தை மேலே குறுக்காக பொருத்தி ஆங்கிலத்தில் டி வடிவிலான அது இருக்குமாகும். பூமியில குத்தி நிற்கிற சட்டம் 7 முதல் 9 அடி உயரமாகவும் அதன் குறுக்கான சட்டம் 3 அடி உள்ளதாகவும் இருந்துள்ளது. பிரியமானவர்களே, அது ரோமர்கள் கொலை கருவியானதனால் அதிலே அவரை கொல்ல செய்தனர். இந்த கொலைக்கருவி கிரிமினல்ஸ் மற்றும் கடவுளின் சாபத்திற்கு ஆளான குற்றவாளிகள் கொலைகளும். எபிரேயர் 12:2 அவர் அவமானத்தை இல்லாமல் the cross is also a symbol of the shame. கலாத்தியர் 1:4 அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையை ஒப்பு கொடுத்தார். கடைசியாக 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். பெரியமா, நாம கூட இந்த கடைசி காலில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம் எந்த வகையில் நம் சிலுவை நாதரை சந்தோஷிப்பிக்கிறது என்றும் ஆராய்ந்து அறிவோமாக. அல்லேலூயா. கர்த்தரின் கிருபையால் 2009 எங்கள் ஊழியர் குழுவினரோடு எகிப்து எருசலேம் தேசத்துக்கு புனித சுற்றுலா சென்ற வேளையிலே அந்த கபாலஸ்தலம் இந்த மலைப்பகுதியை காணும்படியாக கர்த்தர் தயவு செய்தார். இந்த மலையின் மேலே கம்பி வேலி அமைந்துள்ள பகுதியில் தான் இயேசு சிலுவையிலே அறைந்த இடம். பிரியமானவர்களே, அல்லேலூயா.